அனைவருக்கும் கிங்ஸ் இலவச அகாடமியின் வணக்கம். நம்ம பார்க்க போகிற சிம்பிளிகேஷன் தான். சிம்பிளிகேஷனில் எஸ்எஸ்சி ப்ளஸ் டிஎன்பிசிக்கு ரொம்ப யூஸ் ஆகக்கூடிய டாபிக் தான். அந்த கொஸ்டின் மட்டும் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த என்ன போட்டிருக்கு, 1+1/2 1 1+1/3 1 +1/4 இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. கடைசி எப்படி முடியுது, 1 + 1/120 முடியுது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்டார்டிங் இந்த என்ட்ராய்டர் பார்த்தீங்களா, இது எப்படி எழுதலாம் ஃபஸ்ட்டு பார்ப்போம். 2 மல்டிகேஷன் இங்கே பண்ணோம், 2ஆக மாறும். இங்கே +1 இருக்குது, அப்போ என்ன வரும் 3/2. இங்கே மல்டிகேஷன் பண்ணும்போது 4/3, இங்கே பண்ணும்போது 5/4. இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். கடைசி எப்படி முடியும்னா 121/100 121/120 அப்படி சொல்லிட்டு வரும். இந்த 3 கேன்சல், 4 கேன்சல், எல்லாமே கேன்சல் ஆகிட்டு போயிட்டு இருக்கும். கடைசி எந்த நம்பர் அப்படின்னா இந்த 2 அப்புறம் இந்த 121 இந்த நம்பர் மட்டும் மிச்சமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணும், 121/2 டேட்டா கேன்சல் பண்ணாலும் வரும் 60.5. இதுதான் ஆன்சராக இருக்கும். அப்போ நீங்கள் இந்த மாடலில் வந்தாலே நீங்கள் ஃபுல்லாக செஞ்சு போகணும் அவசியம் கிடையாது. டேரெக்டாக இங்கே என்ன இருக்குது, 2 இருக்குது. இந்த 2 வெளியே எடுத்துருங்க. 2 லாஸ்ட்டாக எந்த நம்பர் முடியுது, 120 முடியுது. +1 ஆட் பண்ணி போகிறேன், 121. கேன்சல் பண்ணாக்க 60.5. ஈஸியாக செஞ்சு போயிடலாம். சரிங்களா. இப்போ ப்ளஸ் வச்ச மாதிரி பார்த்தோம், அடுத்து மைனஸ் வச்ச மாதிரி பார்க்கலாம். மைனஸ் இதே மாடல் தான். என்ன பண்ணேன், ப்ளஸ் இருக்கும்போது இந்த நம்பர் எடுத்தியா, ப்ளஸ் இருக்கும்போது மேலே இருக்க மாதிரி இருக்க போகிறேன். இப்போ என்ன கிளாஸ் மெடி பண்ணாக்க 3 - 1 2/3. இது என்ன மாறும், 3/4 இருக்கும். சரிங்களா. இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். கடைசி என்ன இருக்கும், 99/100 இருக்கும். சரிங்களா. எல்லா நம்பரும் கேன்சல், இந்த 3 கேன்சல் ஆகிடுமா, அது 4 கேன்சல் ஆகும். சரிங்களா. 4/5 சொல்லிட்டு இருக்கும். அதுக்குள்ள கேன்சல் ஆகிட்டு போகும். அது 99 கேன்சல் ஆகும். இப்போ ரிமைனிங் நம்பர் என்ன இருக்குன்னா 2, இங்கே என்ன இருக்கும் 100. இதான் ரிமைனிங் நம்பராக இருக்க போகுது. அப்போ 2/100 இதை கேன்சல் பண்ணால் 1/50. அப்போ மைனஸ் இருக்கமா இருந்துச்சுன்னா கீழே என்ன நம்பர் இருக்கோ அதோட 1 மைனஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 3 இருக்கு, இப்போ என்ன மைனஸ் பண்ணால் 2ன்னு வரப்போகுது. இங்கே என்ன இருக்கு 100 இருக்கா, அவ்வளோ 2/100 டேரெக்டாக போட்டு மடிச்சுட்டு 1/50 அப்படின்ட்டு போயிட்டே இருக்கலாம். நீங்கள் ஃபுல்லாக செஞ்சு பார்த்து அடிக்கணும் அவசியமே கிடையாது. ஸ்டார்டிங் என்ன நம்பர் இருக்குது, எண்டு என்ன நம்பர் இருக்குது, மைனஸாக இருந்தால் என்ன நம்பர் பண்ண போகிறோம், ப்ளஸ்ஸாக இருந்தால் என்ன பண்ண போகிறோம். ஸோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதும், ஈஸியாக போட்டு போயிடலாம்.